இது அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு இந்த கடாயை வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு. இது வந்து சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறேன். இது வந்து இப்போ வந்து இது அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதில் வந்து இருக்கிற தண்ணியே போதும். சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு லெமன்னு. நம்ம அங்கிட்டு சிக்கன் ரெடி ஆகட்டி இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதே கடாயில் பாருங்க. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சிக்கன் வேக வச்ச சிக்கன், அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ இதிலெல்லாம் போட்டாச்சு. அது சிக்கன் ரெடியானோடனே ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இப்படி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன் ஊறுகாய். இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எங்களை அத்தை வித்த செல்லக்குட்டிஸ் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.